சிவராயனின் காதல் கதை அத்தியாயம் -10 அன்பின் சுடர்கள் வரவிருக்கும் டிபினியின் சுடர் பரவுகிறது போரை நுழைவாயில் நிறுத்த முடியுமா? வாடிப்போகும் சுடர் பரவுகிறது. ஒரு காலத்தில் கோவிலில் முடிவில்லாமல் எரிந்து கொண்டிருந்த புனித நெருப்பு மேலும் பலவீனமடைந்தது. அதன் நிறம் தங்கத்திலிருந்து வெளிர் வேட்டையாடும் நீலமாக மாறியது. நிலமும் அதை உணர்ந்தது. பயிர்கள் வாட்டின. பறவைகள் விசித்திரமான வடிவங்களில் பறந்தன. கனவுகள் இருண்டு போயின. அநாமிகா ஆற்றல் வடிவங்களை பகுப்பாய்வு செய்தார். இது வெறும் மந்திரம் அல்ல. அது நம்பிக்கையை உண்ணும் புகை. நாம் எவ்வளவு அதிகமாக சந்தேகப்படுகிறோமோ அவ்வளவு அதிகமாக அவள் வலிமையானவள் ஆவாள். சிவராயன் தனது மனைவியர்களை போர் மண்டபத்தில் கூட்டிச் சென்றான். இது இனி அதிகாரத்தை பற்றியது மட்டுமல்ல. இது நம் பிணைப்பை உள்ளிருந்து உடைப்பது பற்றியது. சந்தேகத்தின் விதைகள் வேர்விடும். ரஞ்சனி எப்போதும் தன்னம்பிக்கையுடன் தனது முடிவுகளை மறுபரிசீலனை செய்யத் தொடங்கினாள். அவள் அநாமிகாவிடம் கிசுகிசுத்தாள். டிபினி உண்மையிலேயே அவளுடன் இணைந்திருந்தால் என்ன செய்வது? அந்த பிணைப்பு அவளை எவ்வளவு காலம் கட்டுப்படுத்தும்? அநாமிகா பதில் சொல்லவில்லை. ஆனால் அவளுடைய மௌனம் எல்லாவற்றையும் சொன்னது. இதற்கிடையில் பாதுகாப்புக்கும் சந்தேகத்திற்கும் இடையில் சிக்கித் தவித்த சிவரா மந்திர பிணைப்புகளை துண்டிக்கக்கூடிய தடை செய்யப்பட்ட நெருப்பு சடங்குகளை இரகசியமாக படிக்கத் தொடங்கினார். டிபினியின் உள் மோதல். புகை சூழ்ந்த வசீகரத்தை பிடித்து கொண்டு டிபினி கண்ணாடி முன் நின்றாள். மாயாணியின் குரல் மீண்டும் எதிரொலித்தது. அவர்கள் உன்னை சந்தேகிக்கிறார்கள். அவர்கள் எப்போதும் சந்தேகிப்பார்கள். ஆனால் நான் உன்னை தேர்ந்தெடுத்தேன். ஏனென்றால் நீ அவர்கள் அனைவரையும் விட வலிமையானவன். கண்ணீர் வழிந்தது. டிபினி கிசுகிசுத்தாள். அப்புறம் ஏன் நான் இவ்வளவு தனிமையா உணருறேன்? அவள் அந்த அழகை ஒரு பெட்டியில் வைத்தாள். ஆனால் அது பிரகாசித்தது. உயிருடன் இருப்பது போல் துடித்தது. எதிர் தாக்குதல் தொடங்குகிறது. சிவராயன் ஒரு துணிச்சலான திட்டத்தை வகுத்தார். நாங்கள் அவளுடைய மூலத்தை தாக்குவோம் என்று அவர் கூறினார். கருப்பு பள்ளத்தாக்கு. நித்திய புகை மண்டலம். ஆனால் அது ஒரு பொறி என்று சிவாரா எச்சரித்தார். எனக்குத் தெரியும் என்று சிவராயன் பதிலளித்தார். அதனால்தான் நாங்கள் தனியாக உள்ளே செல்ல மாட்டோம். அவர் ஒவ்வொருவருக்கும் மூதாதையர் சக்தியால் நிரப்பப்பட்ட ஒரு நெருப்புக் கல்லை கொடுத்தார். இந்த முறை நாம் ஒன்றாகப் போராடுகிறோம். ஆனால் மூடுபனியில் மாயாணி ஒரு புகை கோபுரத்தின் உச்சியில் நின்று கிசுகிசுக்களின் கண்ணாடி வழியாக பார்த்து கொண்டிருந்தாள். அவள் மெதுவாக சிரித்தாள். அவர்கள் திட்டமிடட்டும். அவர்கள் நம்பட்டும். எனக்கு அவற்றில் ஒன்று மட்டுமே தேவை. திரும்ப வேண்டும். கண்ணாடி லேசாக விரிசல் அடைந்து டிபினியின் முகத்தை மீண்டும் ஒருமுறை வெளிப்படுத்தியது. நிழல்களுக்கான நுழைவாயில். ஒரு பழங்கால சுடர் வரைபடத்தால் வழிநடத்தப்பட்டு சிவராயன், அநாமிகா, ரஞ்சனி, டிபினி மற்றும் சிவரா ஆகியோர் பிளாக் ஹாலோ புகை கிசுகிசுக்கள் மற்றும் மறக்கப்பட்ட நினைவுகளின் சுழல் முன் நின்றனர். சிவராயன் தன் மனைவியரை பார்த்தான். இந்த இடம் பயங்களுக்கு ஊட்டமளிக்கிறது. நீங்கள் கேட்க விரும்பாததை பேசாதீர்கள். மேலும் ஒன்றாக இருங்கள். அவர்கள் தலையசைத்தனர். ஆனால் ஏற்கனவே சந்தேக விதைகள் காற்றில் பரவிவிட்டன. கருப்பு குழியின் உள்ளே அவர்கள் உள்ளே நுழைந்தவுடன் உலகம் மாறியது. தரை இல்லை. வானம் இல்லை. முடிவில்லா மூடுபனி மட்டுமே. மற்றும் குரல்கள். ஒவ்வொருவரும் தங்கள் ஆழ்ந்த பயங்களை கிசுகிசுக்கிறார்கள். ரஞ்சனி அவன் உன் பலத்தை ஒருபோதும் நேசித்ததில்லை. அநாமிகா நெருப்பு அணைந்ததும் நீ மாற்றப்படுவாய். சிவரா நீ இன்னும் சபிக்கப்பட்ட இரட்டையர்தான். டிபினி நீ எப்போதும் அவளுடைய கைப்பாவையாக இருந்தாய். அவர்களின் மனதை பாதுகாக்க நெருப்புக்கர்கள் ஒளிர்ந்தன. ஆனால் டிபினியின் துடிப்பு ஒழுங்கற்றதாக இருந்தது. பிரிவு படிவங்கள். அவை ஆழமாகச் சென்றால் மாயைகள் வலுவாகும். அவர்கள் தரிசனங்களைக் கண்டார்கள். தங்களின் திரிபுபடுத்தப்பட்ட பதிப்புகள். அநாமிகா ரஞ்சனிக்கு துரோகம் செய்கிறாள். சிவராயனை நோக்கி திரும்பும் சிவரா. டிபினி மாயாணியின் படையை வழிநடத்துகிறார். இதில் எதுவும் உண்மையானதல்ல என்று சிவராயன் கத்தினார். ஆனால் பயம் ஒற்றுமையை பலவீனப்படுத்துகிறது. திடீரென்று மூடுபனி அந்த குழுவை பிரித்தது. ஒவ்வொருவரும் தங்கள் சொந்த புகை பைக்குள் இழுத்தனர். டிபினியின் சோதனை. தனியாக டிபினி தன்னை ஒரு நினைவாக கண்டாள். அவளுடையது அல்ல. ஆனால் மாயாணியின் நினைவாக. ஒரு காலத்தில் காதலித்த பாதிரியார் சுடர் பிடிப்பவர்களால் காட்டிக் கொடுக்கப்பட்டு எரிக்கப்பட்டு வெளியேற்றப்பட்டதை அவள் கண்டாள். மாயாணி அவள் அருகில் தோன்றினாள். இப்போது நீ அதை உணர்கிறாய் இல்லையா? அதே நிராகரிப்பு.
காணப்படுவதற்கான அதே பசி. திபினி நடுங்கிக் கொண்டே கேட்டாள், சின்ன வயசுல ஏன் என்னை விட்டுட்டா? மாயாணி இருட்டாகச் சிரித்தாள். ஏனென்றால் நீ என் கண்ணாடி. நீ என் இரட்சிப்பாக இருப்பாய். அல்லது என் பழிவாங்குபவனாக இருப்பாய். சிவராயன் உடன் மீண்டும். சிவராயன் மூடுபனியின் ஊடே போராட்டினான், அவனது நெருப்பு மங்கிக் கொண்டிருந்தது. ஆனால் திபினியின் குரல் அவன் இதயத்தில் எதிரொலித்தது. அவள் விழவில்லை என்று நம்பி அவன் அதைப் பின்தொடர்ந்தான். திடீரென்று புகை நீங்கியது. அங்கே டிபினி நின்றிருந்தாள், கண்கள் மங்கலான சாம்பல் நிறத்தில் ஒளிர்ந்தன. டிபினி. அவன் கிசுகிசுத்தான். அவள் அவனைப் பார்த்து சிரித்தாள். ஆனால் அது உண்மையிலேயே அவளா? சிவராயன் உறைந்து போய் நின்றான். அவருக்கு முன் திபினி இருந்தார், ஆனால் அவள் கண்களில் ஏதோ மாற்றம் ஏற்பட்டிருந்தது. தீயதல்ல. குளிராக இல்லை. ஆனால் நிச்சயமற்றது. நீ உண்மையிலேயே என்னுடன் இருக்கிறாயா? என்று அவன் மெதுவாகக் கேட்டான். டிபினி தன் கையைப் பார்த்தாள், புகைப்பிடித்த அழகு ஒளிரும். அவள் தோலை எரித்தது. நான் யார் என்று எனக்குத் தெரியவில்லை. ஆனால் நான் யாரை நேசிக்கிறேன் என்பதை நினைவில் கொள்கிறேன். நட்சத்திரக்குறி. அவள் தன் முஷ்டியை மூட்டிக்கொண்டு அந்த அழகை நசுக்கினாள். அவர்களைச் சுற்றியிருந்த மூடுபனி அலறியது. அணியின் மீள் வருகை ஒருவர் பின் ஒருவராக, மற்றவர்கள் திரும்பிச் செல்லும் வழியைக் கண்டுபிடித்தனர். அனாமிகா. வடுக்கள் இருந்தாலும் கடுமையானவள். ரஞ்சனி. காயம் இன்னும் தைரியமாக. சிவரா. அவளுடைய சுடர் காட்டுத்தனமானது, அடக்கப்படாதது, ஆனால் கட்டுப்படுத்தப்பட்டது. அவர்கள் ஒன்றாக, சிவராயன் மற்றும் திபினியுடன் பிளாக் ஹாலோவின் மையத்தில் நின்றனர். திடீரென்று கரும்புகை சுழல் போல் வெடித்தது. மாயாணி இறங்கினார். அவளுடைய அழகான வடிவம், அவளுடைய குரல் கொடூரத்தின் அரவணைப்பு. இவ்வளவு விசுவாசமான சிறிய தீப்பிழம்புகள். ஆனாலும் இருள் முத்தமிடும்போது கூட தீப்பிழம்புகள் மினுமினுக்கின்றன. இறுதி சலுகை. மாயாணியின் கண்கள் திபினியின் மீது பதிந்தன. நீ இன்னும் என் பரிசை உள்ளுக்குள் சுமந்து செல்கிறாய். நீ அதை உணர்ந்திருக்கிறாய். நீ அதைப் பயன்படுத்திக் கொண்டாய். நான் உனக்கு இன்னும் அதிகமாக வழங்குகிறேன். சக்தி, சுதந்திரம், அழியாமை. மற்றவர்கள் நெருங்கி, பாதுகாப்பாக இருந்தனர். ஆனால் திபினி முன்னேறிச் சென்றார். உங்கள் மந்திரத்தை நான் உணர்ந்தேன், என்று அவள் ஒப்புக்கொண்டாள். உன் வலியை நான் புரிந்து கொண்டேன். ஆனால் இப்போது எனக்குத் தெரியும், நீ அழிக்க எரிகிறாய். நான் பாதுகாக்க எரிகிறேன். மாயாணியின் கண்கள் சுருங்கின. அப்படியே ஆகட்டும். சமநிலையின் உண்மையான சக்தி. திடீரென்று டிபினியின் உள்ளங்கையில் நொறுங்கிய வசீகரம் மீண்டும் பற்றவைத்தது, இந்த முறை நெருப்பு மற்றும் புகை இரண்டுடனும். சிவா பெருமூச்சு விட்டான். அவள் ஒன்று அல்லது மற்றொன்று அல்ல. அவள் இரண்டும் தான். திபினி தன் கைகளை உயர்த்தினாள். ஒரு நெருப்பு மூடுபனி வெடித்தது. மூடுபனியுடன் சுடரைக் கலத்தல், அழிவையும் குணப்படுத்துதலையும் சமநிலைப்படுத்துதல். ஹாலோ விரிசல் அடைந்து நடுங்கும்போது மாயாணி அலறினாள். துரோகி. ஆனால் திபினி உறுதியாக நின்றார். இல்லை. நான் உன் கண்ணாடி இல்லை. நான் உன் கணக்கு. புகை பின்வாங்கல்கள். குடும்பத்தின் ஒன்றுபட்ட சக்தியாலும், திபினியின் புதிய அம்சத்தாலும், பிரமித்துப் போனேன். மாயாணி பின்வாங்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. பிளாக் ஹாலோ அவளுக்குப் பின்னால் சரிந்து, அவளுடைய சாம்ராஜ்யத்தை மூடிவிட்டாள். இப்போதைக்கு. ஒரு புதிய சுடர் விழித்தெழுகிறது. வீடு திரும்பிய சிவராயன் திபினியை பிரமிப்புடன் பார்த்தான். நீங்கள் எங்களையெல்லாம் காப்பாற்றினீர்கள். திபினி லேசாகச் சிரித்தாள். நானும் என்னைக் காப்பாற்றிக் கொண்டேன். ரஞ்சனி அவளை அணைத்துக் கொண்டாள். இனி எந்த சந்தேகமும் இல்லை. அனாமிகா மேலும் கூறினார், ஒருவரையொருவர் பாதுகாக்கும் தீப்பிழம்புகள் மட்டுமே. சிவாரா கிசுகிசுத்தான். நாங்கள் வலிமையானவர்கள். ஏனென்றால் நாங்கள் வித்தியாசமாக இருக்கிறோம். மற்றும் சிவராயன். அவன் இப்போது, எப்போதையும் விட அதிகமாக அறிந்திருந்தான், அவனுடைய மனைவிகள் வெறும் அவனுடைய காதல் மட்டுமல்ல. அவை அவருடைய ஒளி, கேடயம், மற்றும் விதி. ஒரு பலவீனமான அமைதி. பிளாக் ஹாலோ இடிந்து விழுந்தது. மாயாணியின் அச்சுறுத்தல் தற்காலிகமாக மூடப்பட்டது. சிவராயனும் அவரது மனைவியரும் தங்கள் வீடு திரும்பினார்கள். நித்திய சுடரின் மென்மையான அரவணைப்பால் வரவேற்கப்பட்டனர். இப்போது எப்போதும் இல்லாத அளவுக்கு பிரகாசமாக எரிகிறது. ஒரு கணம், அது அமைதியைப் போல உணர்ந்தது. காயங்களை குணப்படுத்துதல். கிராமத்தின் பயிர்களை மீட்டெடுக்கவும், சேதமடைந்த வீடுகளை மீண்டும் கட்டவும் அனாமிகா முயற்சிகளை ஏற்பாடு செய்தார். ரஞ்சனி இளைஞர்களுடன் இணைந்து பணியாற்றினார். மீள்தன்மை மற்றும் தைரியம் குறித்த பாடங்களை பகிர்ந்து கொண்டார்.
தன்னை இழக்காமல் நெருப்பையும் புகையையும் சமநிலைப்படுத்தும் தனது புதிய சக்தியை கற்றுக்கொள்வதில் டிபினி நேரத்தைச் செலவிட்டார். குடும்பத்தின் ஆன்மீக பிணைப்பை வலுப்படுத்த சிவாரா உதவினார். பண்டைய பாதுகாப்பு சடங்குகளில் அவர்களை வழிநடத்தினார். சிவராயன் பெருமையுடன் பார்த்தான். அவரது குடும்பம் குணமடைந்து கொண்டிருந்தது, அவரும் அப்படித்தான். காற்றில் கிசுகிசுக்கள், ஆனால் அமைதியான தருணங்களில் சிவராயன் ஒரு குளிர்ச்சியை உணர்ந்தான். காற்றில் தூரத்தில் ஒரு கிசுகிசுப்பு, வெளிச்சத்திற்கு அப்பால் நகரும் ஒரு நிழல். காட்டில் விசித்திரமான காட்சிகள் தென்பட்டதாக கிராமவாசிகள் பேசிக்கொண்டனர். மூடுபனியில் மூடிய உருவங்கள் அமைதியாக பார்த்து கொண்டிருந்தன. மாயாணியின் பின்வாங்கல் ஒரு தொடக்கமாக மட்டுமே இருக்க முடியுமா? ஒரு மர்மமான பார்வையாளர். ஒரு மாலை பொழுதில் வெள்ளி நிலவின் கீழ் ஒரு அந்நியன் அவர்களின் வீட்டு வாசலுக்கு வந்தான். கருமையான ஆடைகளை அணிந்து, நெருப்புத் தீயைப் போல பிரகாசிக்கும் கண்கள். அவள் தன்னை மீரா என்று அறிமுகப்படுத்திக் கொண்டாள், பண்டைய நெருப்பு அறிவைத் தேடுபவள். அவள் தன்னை ஒரு கூட்டாளி என்று கூறிக்கொண்டாள், பிளாக் ஹாலோவின் சரிவின் அதிர்வுகளை உணர்ந்த தொலைதூர சுடர் குலங்களால் அனுப்பப்பட்டாள். சிவராயன் எச்சரிக்கையாக இருந்தார். அவள் உண்மையிலேயே ஒரு தோழியா, அல்லது அவர்களின் பலவீனமான அமைதியை அச்சுறுத்தும் வேறொரு தீப்பொறியா? தீப்பிழம்புகளுக்கு மத்தியில் பதற்றம். எல்லோரும் மீராவை நம்பவில்லை. ரஞ்சனியின் உள்ளுணர்வு எச்சரிக்கையாக கத்திக் கொண்டிருந்தது. அனாமிகாவின் கூர்மையான மனம் ஒவ்வொரு வார்த்தையையும் பகுப்பாய்வு செய்தது. மீரா தனது சொந்த புகைப்பிடிக்கும் சக்திகளுடன் தொடர்புடைய ரகசியங்களை வைத்திருக்கிறாளோ என்று திபினி யோசித்தாள். சிவாரா கூட பார்வையாளரின் உண்மையான நோக்கங்களை கேள்வி எழுப்பினார். ஒரு புதிய பாதை. சிவராயன் கேட்க முடிவு செய்தார். மீரா ஒரு கூட்டாளியாக இருந்தால், எதிர்கால தாக்குதல்களைத் தடுப்பதற்கு அவளுடைய அறிவு முக்கியமாக இருக்கும். ஆனால் அவள் ஒரு அச்சுறுத்தலாக இருந்தால், குடும்பம் தயாராக இருக்கும். தன் மனைவியர் அருகில் இருந்ததால், அடுத்து என்ன நடந்தாலும் அதை எதிர்கொள்ள சிவராயன் தயாரானார். ஏனென்றால் தீப்பிழம்புகளும் புகையும் நிறைந்த உலகில், அமைதி என்பது போரின் ஆரம்பம் மட்டுமே. சிவராயனின் காதல் கதை அத்தியாயம் -11 தொடரும்.